கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள அந்த இவிஎம் மிஷினை எதுவும் பண்ண முடியாதா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த இவிஎம் மிஷின் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தினாலும் சரி, ஒரு முறை இந்த மிஷின் சரியா வேலை செய்தா என்று பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு வரிசை எண் 11வது இடத்துல இந்த மாதிரி மைக் இருக்கும். அந்த மைக்கில் ஒரு அழுத்துங்க. உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா மிஷின் சரியா தான் வேலை செய்யுது. அடுத்து நீங்க யாருக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. மறந்துடாதீங்க, உங்கள் பிள்ளைகள், என் பிள்ளை, இனிவரும் காலத்தில் இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய பிள்ளை, இவர்கள் அனைவரும் வாழணும் அப்படின்னா இந்த பிஜேபியை ஒழிக்கணும். காங்கிரஸ் என்பது நம் தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு உங்களது வாக்கா? சிந்திச்சு பார்க்கணும். இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். இந்த இருவரும் ஊழல்வாதிகள். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. திமுக ஊழல் பண்ணல, அதிமுக ஊழல் பண்ணல, நேர்மையானவர்கள் என்று நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வாக்குக்கு ஒருவன் பணம் தருகிறான் என்றால் அவன் திருடன், அவன் துரோகி. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருவர் வாக்கு செலுத்துகிறார் என்றால் அவர் தேச துரோகி என்று பசம்பொன் முத்துராமலிங்கனார் சொல்லியிருக்கார். உங்களுக்கு வாக்குக்கு ஒருவன் பணம் தரான் அப்படின்னாக்கா அவன் உங்ககிட்ட திருட போறான்னு அர்த்தம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டு பணமா தராங்க, அவங்க சம்பாரிச்ச பணமா தராங்க, நம்ம பணத்தை தானே அவன் திருப்பி தரான் என்று நீங்க நினைக்கிறீங்க. உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம் அவர்களிடம் எப்படி போச்சு? இந்த கேள்விக்கு யாருக்கிட்ட பதில் இருக்கு? அத்தனையும் ஊழல், அத்தனையும் திருட்டு. நாங்க ஓட்டுக்கு ₹1 பணம் தர மாட்டோம் என்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்து, நெஞ்சில திராணி இருந்தா, தில்லு இருந்தா, இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க ஓட்டுக்கு நாங்க ₹1 பணம் தர மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? தொடர்ந்து திருட்டு பயல்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம பிள்ளைகளோட வாயில வாய்க்கரிசியை போட்டு ஒரு திருடன் சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு திருடனை தேர்ந்தெடுக்கிறது என்னங்க முறை? என்ன முறை? உலகில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களை விட மனிதன் ஒரு படி உயர்ந்திருக்கான். காரணம், சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு தான் இருக்கு. சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு தான் இருக்கு. வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி ஒரு முறை சிந்திக்கணும். எனது வாக்கு யாருக்கு? என்னை ஆள்வதற்கா, நான் ஆள்வதற்கா என்று நம்ம சிந்திக்கணும். ஒருபோது நம்ம சிந்திக்கிறது இல்ல. ₹500 கொடுத்தா நல்லவன், ₹1000 கொடுத்தா ரொம்ப நல்லவன் என்று யார் அதிகமா காசு தராங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துறோம். அந்த 500 1000 வச்சு எத்தனை ஆண்டுகள் உங்களால வாழ முடியும்? சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு தேர்தலுக்காவது நீங்கள் வணங்கக்கூடிய இறைவனிடம், கடவுளிடம் சத்தியம் பண்ணுங்க. ஓட்டுக்கு பணம் தரவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். வாக்குக்கு ஒருத்தன் பணம் தரான்னாக்கா அவன் என் குடும்பத்துக்கு வாய்க்கரிச்சு போட்டுருவான். எனவே வாக்குக்கு பணம் தராத எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு தான் நான் வாக்கு செலுத்துவேன் என்று நீங்கள் விரும்பக்கூடிய இறைவனிடம் சத்தியம் செய்துவிட்டு வாக்கு செலுத்த போங்க. ஏப்ரல் 19 இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு நாள். நமக்கு இயற்கை கொடுத்திருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மறுபடியும் இந்த திருட்டு பயல்களுக்கே ஓட்டு போட்டுட்டு நான் திமுகவுக்கு தான் போடுவேன், என் கையை அதிமுகவுக்கு தான் போவோம், வேற எங்கேயும் போகாது. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறவங்க நிறைய பேரு இன்னும் எம்ஜிஆருக்கே வாக்கு செலுத்த நினைக்கிறாங்க. நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுறேன், நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு நினைக்கிறாங்க. ஐயா, ஒரு இறைவனாகி பல ஆண்டுகள் ஆகுது. அதிமுக ஊழல் செய்யலன்னு சொல்ல முடியுமா? வெட்ட வெளிச்சமாக தெரியும். இன்னைக்கு திமுக ஏதாவது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றிய அரசு. எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெல்கம் மோடி. இப்போ கோபேக் மோடி அப்படின்னாக்கா மண்டபம் அம்பலம் ஆயிரும். அதனால இப்ப வெல்கம் மோடி. எல்லாம் திருட்டு பயலுக்கு தான். சரிங்களா? ஓட்டுக்கு ஒருவர் பணம் தருகிறார் என்றால் அவர் நிச்சயமாக திருடர். இது அத்தனையும் கேட்டுக்கிட்டு, தம்பிங்களா நீங்க பேசும்போது நல்லாதாப்பா இருக்கு, இருந்தாலும் தெரிஞ்சவர் ஓட்டுக்கு ₹1000 கொடுத்துட்டாரு, அவர் என்னை விட வயசுல பெரியவர், என் காலுக்கு விழுந்துட்டாரு, என் பேர புள்ள காலுக்கு கூட விழுந்துட்டாருப்பா, அவருக்கு ஓட்டு போட்டு வரேன் அப்படின்னா நம்மளை தூக்கி சுடுகாட்டில் போட்டுருவாங்க. இப்ப பல சாதிகளுக்கு சொந்தமா சுடுகாடு கூட இல்லை. அந்த நிலைமை போயிட்டு இருக்கு. எனவே இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய இந்த அயோக்கிய பயல்களை நம்பக்கூடாது. திரும்ப 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 திருடனையே தேர்ந்தெடுத்துட்டு நாடு நல்லா இல்ல நாசமா போச்சுன்னா எங்க ஒரு எம்எல்ஏக்கு என்னங்க வேலை? ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை?
மணல் குவாரி நடத்தத்தா எம்எல்ஏ வேலை? மலையை உடைச்சு விற்கிறதாங்க எம்எல்ஏ வேலை? இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இதற்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இதை செஞ்சாங்க? தொலைக்காட்சியில செய்தித்தாள்ல எத்தனை முறை வந்துகிட்டு இருக்கு. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா, நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணா, போராட்டம் பண்ணா, பொறுப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறைமுகமாக தண்ணியை திறந்து விட வேண்டும் சொல்றாங்க. கர்நாடகாவுக்கு இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? கர்நாடகால காவிரி நதியில தண்ணி வந்துச்சுன்னா இவர்கள் மணல் அள்ள முடியாது. அதனால காவிரி நதி நீர் இல்லாம வற்றி போன வறண்ட நிலமாக இருக்கணும். அப்பதான் இவர்கள் தொடர்ந்து மண்ணை அள்ளி வித்துக்கிட்டே இருக்க முடியும். இந்த நிலை மாற்றணும். நம்ம இழந்த இயற்கையை மீட்கணும். இருக்கக்கூடிய வளங்களை காக்கணும். எனவே இந்த தேர்தல் நமக்கு ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். ஒளிவாங்கி என்று சொல்லக்கூடிய மைக் சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்கு, இதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. உங்களுடைய ஒற்றை விரல் வாக்கு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த இணையற்ற, அந்த மதிப்புமிக்க வாக்க அற்ப 500க்கு 1000க்கு விற்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலா இருக்கட்டும். வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளையோட முகத்தை பாருங்க, உங்க பேர பிள்ளையோட முகத்தை பாருங்க. நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா இந்த பேர புள்ள நல்லா வாழறதுக்கு இந்த கட்சி உதவி செய்யுமா? உங்க மனசாட்சி கேளுங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னா என் புள்ள நல்லா வாழுவான், என் பேர புள்ள நல்லா வாழுவான், என் பிள்ளைக்கான மருத்துவத்தை தரமா இலவசமா இந்த திமுக அரசு கொடுக்கும், என் பிள்ளைக்கான கல்வியை தரமா இலவசமா இந்த அதிமுக அரசு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா போட்டு பாருங்க. சத்தியமிட்டு சொல்லுவேன், ஒருபோதும் நடக்காது. இயற்கை வளங்களை அழித்து கொள்ளையடித்து பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நீங்க துணை போயிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க வாக்கு செலுத்துறது அத்தையுமே திருட்டுக்கு துணை போறதான். இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னாக்கா, இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியே உருவானது. நடக்கக்கூடிய தேர்தலில் 40 தொகுதியிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. நாங்கள் தனித்துதான் நிற்போம். நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்திற்கு வந்தவர்கள் என்பதை பிரகடனம் செய்துவிட்டு தான் தேர்தல் களத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாங்க இந்த வெயில்ல ஓயாம கஷ்டப்பட்டு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு திமுக நண்பர் வந்து கேட்கிறாருங்க, ஏன்டா தம்பி உங்களுக்கு வேலை கிடையாதா, ஏன்டா அப்படி கஷ்டப்படுறீங்க? எங்களுடைய தேர்தல் எல்லாம், எங்களுடைய தேர்தல் வேலையெல்லாம் கடைசி ஒரு நாள் தடா, மிஞ்சி மிஞ்சி போனா கடைசி 2 நாள். அதுவும் நாங்க வெயில்ல வேலை செய்ய மாட்டோம், ராத்திரில தான் வேலை செய்வோம். யோகி எனக்கு ராத்திரில என்னங்க வீட்டுல வேலை சொல்லுங்க? நாங்கள் யோகியன். பகல் நேரத்தில் வந்து என் மக்களிடம் ஒளிவாங்கி என்று சொல்லக்கூடிய மைக் சின்னத்துக்கு வாக்கு தாங்க என்று நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திருட்டு பயலுக ராத்திரி நேரத்தில் அப்படியே பாக்கெட்ல இருந்து பணம் வெளியே வர்றதே தெரியாம எடுத்து எத்தனை ஓட்டுமா, 3 ஓட்டா, இந்தாமா போட்டுருமா அப்படின்னு இப்படி 5 விரல காட்டிக்கிட்டே போறாங்க. 5 விரல பார்த்து நாமளும் வாக்கு செலுத்துறோம். நம்ம வாழ்க்கை 5 விரல மடக்கி வச்சு எப்படி குஷ்டம் இருக்குமோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த நிலை மாறணும். இந்த நிலை